இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் ஆண்டவர் வார்த்தைகளை மன்னாவால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்பொழுது யாருக்கு சொன்னார் பார்க்கும்போது இதுல வாசிக்கலாம். 5வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். யாரிடம் நீ எழும்பி நட என்று சொன்னார்னா, 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த ஒருதனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நீங்களும் கூட பல ஆண்டுகளாக ஏதோ ஒரு நோயின் மத்தியில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பல ஆண்டுகளாக அந்த நோய் நீங்காமல் நோயின் மத்தியில நீங்க வேதனையோடு இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நோய் என்னை விட்டு நீங்காதா என்று ஏக்கத்தோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம், நோய் குணமாகி நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி சொல்றாரு. நீங்கள் படுத்திருக்கிற படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போவீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். படுத்த படுக்கையாக இருக்கலாம், படுத்த படுக்கையாக வேதனையோடு இருக்கலாம். என்னுடைய வேதனை தீர மாட்டேங்குது சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் சுகமாக்குற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் விடுதலை தருகிற ஆண்டவர். இந்த பகுதியில இந்த 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷனை நோக்கி ஆண்டு சொன்ன வார்த்தை தான் அது. இது எப்பொழுது சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த போது பல நோய்களை குணமாக்கினார், பல வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். அந்த காலகட்டங்கள்ல பெதஸ்தா குளம் என்கிற ஒரு குளம் இருந்துச்சாம். அந்த குளத்துல ஒரு தேவதூதன் வந்து கலக்கும் போது யார் அதில் முதல் இறங்குறாங்களோ அவங்க தான் அதை விடுதலையாகி செல்வாங்க. மற்றவர்கள் சுகமாக முடியாது. அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் நோயாளிகள் படுத்திருப்பாங்க. எப்பொழுது தேவதூதன் வந்து இந்த குளத்தை கலக்குவான் என்று சொல்லி அவங்க படுத்திருப்பாங்க. அந்த இடத்துல படுத்திருந்தவர்ல இவனும் ஒருதன். மற்ற நோயாளிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்க, பெற்றோர் இருந்தாங்க, அண்ணன் தம்பி அனைவரும் அவங்க இருந்தாங்க. எதற்காக இருந்தாங்கன்னா, குளம் கலக்கப்படும் போது அவர்களை குளத்தில் கொண்டு விடுவதற்காக. தேவதூதன் எப்பொழுது வந்து கலக்குவான் என்று தெரியாது, அதனை பார்த்து கொண்டே இருப்பதற்காக சொந்தக்காரங்களாம் இருந்தாங்க. குளம் கலக்கப்படும் போது அவர்களை கொண்டு அந்த குளத்தை கொண்டு விடுவாங்க. அதுல முதலில் இறங்குறவங்க சுகமாகி செல்வாங்க. ஆனால் இந்த மனிதனுக்கு யாரும் உதவிக்கு இல்லை, அவங்களுடைய சொந்தக்காரங்க இல்லை, அவங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே அவனுக்கு இல்லை. அவனை கொண்டு குளத்துல கொண்டு விடுறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்தான். 38 வருஷமாக இந்த வேதனையில் அந்த குளத்தின் அருகே கிடந்திருக்கிறான். எவ்வளவு வேதனைப்பட்டவன் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டவன் பாருங்க. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களை மருத்துவமனைக்கு கூட்டு செல்வதற்கு ஆள் இல்லை, அல்லது மருத்துவர்கள் இவ்வளவு பணம் ஆகும் என்று சொல்லியிருப்பாங்க, அந்த பணத்தை செலவிப்பதற்கு ஆள் இல்லை, அந்த பணத்தை செலவழித்தால் நீங்கள் குணமாகி விடுவீங்க சொல்லி
டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தேவையான பண வசதி உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அப்படிதான் இந்த 38 வருஷம் வியாதிகாரன் இருந்தான். நீங்களும் அதே போல உதவி செய்வதற்கு யாருமே இல்லை இந்த சூழ்நிலையில நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சுகமாவீர்கள் என்று சொல்றாரு. ஆண்டவர் மற்றவர்களை தேடி போகல, உதவியற்றிருந்த இவனை தான் தேடி வந்தார். ஆண்டவர் பூமியில வந்ததுக்கு நோக்கமே உதவியற்றவர்களுக்கு உதவி செய்வர்கள் தான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு தான் இயேசு இந்த பூமியில வந்தார். இயேசு இந்த பூமியில வந்த நோக்கமே அதுக்கு தான். திக்கற்ற பிள்ளைகளை விடுவிப்பதற்காகவும் உதவி அற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தான் வந்தார். அதை இந்த இடத்துல நிரூபித்து காட்டினார். அந்த பெதஸ்தா குளத்து அருகில பல குடும்பத்தார் நோயாளியோடு நின்னாங்க. அவங்களை பார்க்காம தனிமையாக இருந்த இந்த நோயாளியை தான் அவர் தேடி வந்தார். அதுல சொல்லுது 6ஆம் வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் இருந்து அறிந்திருந்தாராம். நீங்க நினைக்கலாம், என்னுடைய நோயை யாரும் கண்டு கொள்ளல, என்னுடைய கஷ்டத்தை யாரும் அறிந்து கொள்ளல, என்னுடைய பாடுகளை யாரும் அறிந்து கொள்ள நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு யாரும் உதவிக்கு இல்லை என்று சொல்லி நீங்க வருத்தப்பட்டிருக்கலாம். உங்களுக்காக தான் இயேசு இந்த பூமியில வந்தார். தனிமைப்படுத்தப்பட்ட உங்களுக்காக தான் இயேசு வந்தார். திக்கற்ற பிள்ளைகளுக்காக தான் இயேசு வந்தார். இயேசு உங்களை குணமாக்குவார். மற்றவர்கள் எல்லாமே அந்த பெதஸ்தா குளத்துக்கு போனாதான் விடுதலை. ஆனால் இவனுக்கு ஒரு வார்த்தை தான், அவனுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர் வார்த்தையை அனுப்பினார். நீ எழும்பி நட என்று சொன்ன எழும்பி நடந்தான். அல்லேலூயா. 38 வருஷம் வேதப்பட்டிருந்தவன் இயேசுவின் ஒரு வார்த்தையில நடந்தான். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றார், வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றார், நோயோடு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றார், எழும்பி நட என்று சொல்றார். நீங்க நடப்பீங்க, விசுவாசிங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு விடுதலை தருகிறவர், இயேசு நோய்களை குணமாக்குகிறவர். நீ விசுவாசத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நீங்க பயப்படாதீங்க. இயேசு உங்களுக்காக தான் இந்த பூமியில வந்தார். அதே ஆவியானவர், அதே இயேசு இப்பொழுது ஆவியானவராய் இருக்கிறார். உங்களை தேடி வர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும் போது ஆண்டவர் உங்கள் நோய்களையும் நீக்குவார், உங்கள் வேதனைகளை நீக்குவார், உங்கள் பாடுகளை நீக்குவார். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கென்று விடுதலை தருவார். ஜெபிக்கலாம். மகிமையின் தேவனே, நோக்கி பார்க்கிற தகப்பனே, யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, மன வேதனையோடு பார்த்து கொண்டிருக்காங்களோ, ஒவ்வொருவரையும் நீங்க விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. நீங்க அற்புதங்களை செய்கிறவங்க அறிந்திருக்கிறாங்க தகப்பனே. நீங்க விடுவீங்க, ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்கப்பா. தைரியமாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. விடுதலை அடைய கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை